ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின் மேன்மை புகுத்தி விடும். தமிழ்ல 93 மார்க் வாங்கியிருக்காங்களே, எப்படி அது சார்? அதோட சார் ஹார்ட் ஒர்க், டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கு சார். ஆமாம் சார். நான் நினைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன். இது நார்மல் மதிப்பெண் தான், இது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் இப்போ தான் தெரிஞ்சது. பிகாஸ் நான் வேறு ஸ்டேட்லேருந்து வந்துட்டு ஹிந்தி மதர் டங் இருந்துட்டு தமிழில் மார்க் எடுத்துக்கிறேன். அதை தான் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதான் நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி தமிழ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் கிடையாது. பிகாஸ் நான் எல்லாமே எனக்கு தெரியும் அதில். சார் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஆமாம் சார். எப்படி இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி அப்ரோச் பண்றாங்க இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்? கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ரொம்ப நல்லா தான் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. பிகாஸ் வந்து எல்லாரும் நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், எல்லா பசங்களும் ஈக்குவலாக படிக்கணும். அந்த டிஸ்கிரிமினேட் எப்போ என்னை பண்ணலை. பிகாஸ் நான் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்துக்கிற அந்த ஒரு பார்க்கல, ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணல என்ன. வெறிய நாட்டிலேருந்து வந்துக்கிறாவ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. எல்லாரும் ஈக்குவலாக வச்சு படித்தாங்க. அதே ரொம்ப பணிவான குழந்தை. தலைமை ஆசிரியரா எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்படி ஒரு பெரிய அதிகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கும் சரி எல்லாருக்கும். ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட். அதாவது ப்ரௌட் மதர் சொல்ற மாதிரி ப்ரௌட் ஹெச்எம், ப்ரௌட் ஹெட்மிஸ்ட்ரஸ். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, 3 குழந்தைங்களும் இப்படியும் படிச்சிடணும். பாப்பா அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு எய்ம் இருக்கு, டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைங்களும் 3 குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஒரு இது எப்படி நீங்க அதை கேரி பண்றீங்க? I don't know how, but I believe the God. இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எனக்கு நான் நினைக்கல இப்படி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தருவேன். அது ஃபஸ்ட்டு எனக்கு. அதுக்கப்புறம் நான் நினச்சி இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் தருவேன். பட் 12th கன்ஃபார்ம் இதோடு ரொம்ப ப்ரௌட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மா? தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நல்ல வேலை எனக்கு நான் இந்த ஸ்கூலில் வந்தேன், தமிழ்நாட்டில் வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ரௌட் மூமெண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தர வச்சேன் நான். இல்லாட்டி அங்கே இருந்தேன்னா பை சான்ஸ் இப்படி நான் நடந்துன்னு இருக்காது. டிடிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புலிச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுல் பஜார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 10th ரிசல்ட் வெளியானுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பீகாரை சேர்ந்த தொழிலாளியோட மகளான இருக்கக்கூடிய ஜியா குமாரி 467 மார்க் வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தமிழில் 93 மார்க் வாங்கியிருக்காங்க. வேறொரு மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் கூட தமிழில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இவ்வளோ ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட பின்னணி எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். இவங்க அப்பாங்க. ஓகே சார், வணக்கம். எல்லாரும் தமிழ் பேசுவாங்களா? அப்பா அப்பாவுக்கு புரியும் லாங்குவேஜ், பட் பேச முடியாது அப்பனால. அம்மா லிட்டில் பிட் பேசுவாங்க. எங்க அக்கா தங்கச்சி ஃப்ளூயன்ட் பேசுவாங்க. எல்லாமே தமிழ் பேசுவாங்க. பேசுவாங்க. ஓகே, எவ்வளவு மார்க் எதிர்பார்த்தீங்க? நீங்க எதிர்பார்த்த மார்க் வந்துச்சா? நான் 477 மார்க் எதிர்பார்த்தேன். பட் 467 தான் வந்தது. நான் எதிர்பார்த்த மார்க்கே வரல. ஓகே, எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா எதிர்பார்த்தீங்க? அந்த சப்ஜெக்ட்ல வந்துருந்துச்சு. நான் ஆக்சுவலி இங்கிலீஷ்ல அதிகமா எதிர்பார்த்தேன். இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்ல நினைச்ச மாதிரி மார்க் வந்தது. இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஓகே, நம்ம நிறைய பேசலாம் அவங்கள பத்தி. அப்படியே வீட்டுக்குள்ள போயிடலாம். வாங்க. வணக்கம். 467 மார்க் வாங்கியிருக்காங்க. ஒரு ரொம்ப எப்படி இருக்கு அந்த தருணம்? சார் வெரி ப்ரௌட் மூமெண்ட். எனக்காக வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மை சைல்ட். ஓகே. எஸ் சார். நீங்க பீகார்ல எங்க இருந்தீங்க? பீகார்ல அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தீங்க? சார் 2008க்கு வந்துட்டோம் சார். ஆமாம், 2008க்கு வந்துட்டோம். ஓகே, இங்க இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம் சார். எப்படி இருக்கு பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம்? சார் நம்ம இருக்கிற ஏரியா சார் கிராமம். நம்ம இப்போ சிட்டியில் இருக்கிறோம். அங்கே கொஞ்சம் எஜுகேஷன் கொஞ்சம் லிட்டில் பிட் நம்ம ரொம்ப லாங் போகணும். அங்கே வண்டி வசதியாக இல்லை. அதனால நம்ம இங்கே வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் ஜாப்க்காக நான் கூட இங்கே வந்துட்டோம். சரி பாப்பா இங்கே கண்டினியூ இங்கே எஜுகேஷன் நான் பண்ணிட்டோம். இப்போ பொதுவாக 3 பெண் குழந்தைகள் வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் படிக்க வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இதாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பிரின்சிபலோட பேசுகிறப்பவே புரிஞ்சு எப்பயாச்சும் குழந்தைங்களை படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? சார் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஆமாம் சார், எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி பெண்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் மீன்ஸ் அவங்க லைஃபுக்கு எப்படி உதவும்? ஏன் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் படிக்கணும்?
ஞா படிக்கணும் சார். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல சார். அதான் கண்டிப்பாக படிக்கணும் பசங்க சார். ஆமாம் ஆமாம். ஒரு பொண்ணே படித்தா சார், எங்கள் ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணே படித்தானா 7 கிராம் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் 3 பாப்பாவே படிக்க வச்சேன்னா 21. ஓகே. ஆமாம் சார். அது எப்படி உங்க லாங்குவேஜ்ல சொல்வீங்க, உங்க தாய்மொழியில எப்படி சொல்வீங்க? அது சொல்லுங்க. அப்படி சொல்லுவாங்க சார். एक लड़की को पढ़ाने से 7 गांव बसता है. उस हिसाब से अगर मैं तीनों लड़की को पढ़ाती हूँ तो 21 गांव बस जाएगा. ஓகே. हाँ सर. தமிழ்ல 93 மார்க் வாங்கியிருக்காங்களே, எப்படி அது சார்? அதான் சார் ஹார்ட் ஒர்க், டீச்சர்ஸ் ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கு சார். ஆமாம் சார். டீச்சர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு சார் இது லைஃப்ல. ஆமாம் சார். ஆமாம் சார். பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் HM இப்போ நம்ம குழந்தைக்கு எப்படி சார் கை பிடிச்சிட்டு ABCD நம்ம எப்படி எழுதுறோம் அதே மாதிரி டீச்சர்ஸ்லாம் எங்க பாப்பாக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். ஆமா. இப்போ நீங்க பீகார்ல இருந்து இங்க வந்திருப்பீங்க இல்லையா? ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு பயம் வரும். நம்ம எப்படி போய் பொழைச்சுக்குவோமா, நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நகர்வோமா அப்படின்ற இடம் இருக்கும். இன்னைக்கு நீங்க பாக்குறப்ப ஒட்டுமொத்த மீடியா சேனல்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்து உங்க வீட்டு தேடி வராங்க, உங்க பொண்ணை பேட்டி எடுக்கிறாங்க, உங்களை கவனிக்கக்கூடிய ஒரு நபரா மாறி இருக்கீங்களே. இது மாதிரி ஒரு நாள் வரும்னு யோசிச்சிங்களா? இன்னைக்கு பீகார்ல இருந்து கிளம்பி வந்திருப்பீங்கல்ல? இல்ல சார், அந்த மாதிரி எப்பவுமே நினைக்கவே இல்லை சார். அப்படி ஆகும் இன்னும் எங்கள் மைண்டில் இருந்தது சார். எங்கள் பாப்பாலாம் ஏதோ 3ல ஏதோ ஒன்று பாப்பா எனக்கு எங்கள் பேர் பெரிய பேர் வைப்பாங்க, நம்ம ஊர் பேர் பெரிய ஆகும். அதை ஒரு வாட்டி நான் நினச்சிருக்கேன். ஆமாம் சார். அதே மாதிரி எங்கள் நினச்ச அப்படியே ஆகுது சார். இப்போதான் ஸ்டார்ட்டு. ஆமாம் சார். லைஃப் இப்போ என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க தெரியல. ஆமாம், இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அச்சீவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஆமாம். இப்போ ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கீங்க. பட் பொருளாதாரத்துக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படியும் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சணுன்றது எல்லா பெற்றோரோட கனவு தான். இவ்வளோ பொருளாதார நெருக்கடி வந்தாலும் இப்படியாச்சும் குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சிடணும். ஒரு பாப்பா ப்ளசன்ட் பிடிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் படிச்சுட்டு இருக்காங்க, இவங்களும் ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஏன் இது இப்படியாச்சும் படிக்க வச்சிடணுன்ற அந்த ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? இது அவர் சொன்னாலும் சரியா இருக்கு. எப்படியே பசங்களை அதை எப்படி அவங்க கிட்ட கன்வே குழந்தைங்களை படிக்க வச்சிடணும் அப்படின்ற அந்த அதை எப்படி கன்வே பண்ணுங்க? हिंदी में बोलो. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. फैमिली में सब कोई पढ़ा लिखा है, इसके लिए हम एजुकेशन वेरी इम्पोर्टेंट है. தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேளுங்களேன். தமிழ்நாடு எப்படி இருக்கு? நீங்க சென்னையில இருக்கீங்க, எப்படி இருக்கு தமிழ்நாடு? எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பழகுறாங்க? अच्छा है, कोई प्रॉब्लम नहीं है. எல்லாம் ஹெல்ப்ஃபுல் இருக்காங்க. எல்லாமே पूरा आदमी सपोर्ट करता है, சார். எல்லாம் எனக்கு कोई प्रॉब्लम नहीं. अच्छा है. எல்லாரும் சார் சென்னை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நாங்க போல சார். ஆமா. எனக்கு எல்லாருமே இங்க நைபர்ஸ்லாம் சார் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க சார். ஆமா சார். ஆமா, இல்லைன்னா நாங்க இப்போ இங்க இருக்க மாட்டோம். ஆமா சார். அந்த அளவுக்கு கொரோனா டைமு எங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல் இருந்தாங்க சார். இப்போ அங்கேருந்து நீங்கள் பீகார்லேருந்து கிளம்பி வரப்போ ஒரு ஃபேமிலியாக வந்தீங்களா? ஐ மீன் ஒரு கூட்டம் வந்தீங்களா? நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும் தான் கிளம்பி சார்? ஃபேமிலி எங்கள் பெரிய பொண்ணு நான் கூட்டின்னு வந்தோம். நெக்ஸ்ட் இது ஜியா லாஸ்ட் சூப்பர். ஓகே. இப்போ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, ஒரு தமிழ்நாட்டில் பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க, ஊர்லலாம் பேசுனீங்களா? பேசணும் சார். எல்லாரும் ப்ரௌட் ஃபீல் இருக்காங்க சார். ஓகே. எவ்வளோ பெருமையாக இருக்குது. உங்கள் அம்மா பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. நான் நினைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன். இது நார்மல் மதிப்பெண் தான். இது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் இப்போ தான் தெரிஞ்சது. பிகாஸ் நான் வேறு ஸ்டேட்லேருந்து வந்துட்டு ஹிந்தி மதர் டங் இருந்துட்டு தமிழில் மார்க் எடுத்துக்கிறேன். அதை தான் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதான் நல்லா இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்களே. எப்படி இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில்? எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ரொம்ப நல்லா தான் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. பிகாஸ் வந்து எல்லாரும் நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், எல்லா பசங்களும் ஈக்குவலாக படிக்கணும். அந்த டிஸ்கிரிமினேட் எப்போ என்ன பண்ணலை. பிகாஸ் நான் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்துக்கிறேன். அந்த ஒரு பார்க்கல, ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணல என்ன. வெறிய நாட்டிலேருந்து வந்துக்கிறாவ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. எல்லாரும் ஈக்குவலாக வச்சு படித்தாங்க. அதே மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம்லேருந்து இருக்கட்டும், அந்த நான் முதல்வன் திட்டம் அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருந்தது. இப்போ ஸ்கூலுக்கு இங்கேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம், எப்படி போவீங்க? ஆக்சுவலி 5 மீட்டர் வரைக்கும் தூரம், 500 மீட்டர் வரைக்கும் தூரமாக இருக்கிறது. பெடஸ்டன் தான், நடந்து தான் போவோம்.
ஓகே. அங்கே எப்படி உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? நீங்கள் பீகார் அப்படின்னு தெரியும், அது இந்த ஒரு வேறுபாடுகள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா அவங்க பார்க்குற விஷயத்தில், பழகுற அப்படிலாம் விஷயத்தில்? எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் எனக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏதாவது தப்பு பண்ணாலும் அவங்க சரி பண்ணுவாங்க. அவங்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. எப்போவும் ஸ்பெஷல் கிளாஸ், காலைல ஸ்பெஷல் கிளாஸ், மதியம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இதில் முக்கியமாக எப்படி தமிழ் இவ்வளோ நல்ல மதிப்பெண், 93ன்றது நீங்கள் எய்ம் பண்ணியிருக்க மார்க் வாங்கலை அப்படின்றது அது வேற விஷயம். பட் 93ன்றது தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் படித்து எழுதுறவங்களுக்கு அது ஈஸி கிடையாது. அது நிறைய உதாரணங்கள் நானே பார்த்துருக்கேன், நானே அந்த மார்க் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் எப்படி தமிழ் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு லாங்குவேஜாக மாறுனுச்சு? ஆக்சுவலி தமிழ் வந்து ஃபஸ்ட்டு மிஸ் சொன்னாங்க, தமிழை நீ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக பார்க்காது, அது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் உன் டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கோ. இட் மீன்ஸ் எங்கேயோ வெளியே போனாலும் எல்லாரும் என்கிட்ட தமிழில் பேசுவாங்க, நானும் அவங்களுக்கு அதே லாங்குவேஜில் ரிப்ளை பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் சொசைட்டிஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க இந்த லாங்குவேஜில் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இது ப்ரைமரி ஸ்கூல்லேருந்தே எனக்கு எல்லாமே கிராமர் மிஸ்டேக், அந்த இலக்கணம் அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலில் வந்து மிஸ்ஸு, இட் மீன்ஸ் ப்ரைமரி ஸ்கூலில் 50% தெரிஞ்சிருந்தா ஹை ஸ்கூலில் ஒரு 100% எடுத்து கற்றுறேன். பேசுறது ஈஸி. இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் போய் கற்றுக்கலாம். ஆனால் அது எழுதுறது அப்படின்னு இப்போ உங்கள் பிரின்சிபல்கிட்ட பேசுகிறப்ப அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கே அழகாக இருக்கும் அப்படின்னு, அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணீங்க நீங்கள்? அது வந்து மிஸ் எல்லாரும் டெஸ்ட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே இலக்கணத்தில் அந்த பெரியரா சின்னரா அது எந்த இடத்துல போடணும் அதெல்லாம் மிஸ்ஸு நிறைய நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அது அந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாது, அந்த மாதிரி மிஸ்டேக் வந்தால் மார்க் ரொம்ப குறையும். அந்த மாதிரிலாம் மிஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எழுதி பழகணும். அது எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும், நீ சொன்னது அப்படியே இருக்கும் மனசில். அதே மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி தமிழ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் கிடையாது, பிகாஸ் நான் எல்லாமே எனக்கு தெரியும் அதில். அதுக்காக எனக்கு அந்த பயமே வரல. எந்த சப்ஜெக்ட் பயந்தீங்க? பயந்ததா மேத்தமெட்டிக்ஸ். எந்த சம்மு வந்துடும்னு எனக்கு தெரியல. எந்த சப்ஜெக்டோ பயப்படல. இப்போ தமிழ்லலாம் அந்த செய்யுள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி? செய்யுள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸு எப்போ கிளாஸில் என்ட்ரு ஆகும்போது அந்த செய்யுளை எங்களுக்கு சொல்லுவாங்க. மிஸ் எப்போ 10 டைம்ஸ் சொல்லணும் அந்த செய்யுள் கிளாஸில். சொல்கிறீங்களா ஏதாச்சும்? ஞாபகம். அந்த செய்யுளில் மிஸ்ஸு மெயின்லி திருக்குறளை தான் சப்போர்ட் பண்ணாங்க. திருக்குறள் தான் இப்போ மெமரி திருக்குறள் வரும். அதில் வந்து இது முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மையுமே புகுத்தி விடும், அது ரொம்பவே எனக்கு பிடிச்சது. அதில் வந்து என்ன சொல்கிறது, விடாமுயற்சி அது சொல்லும் எங்களுக்கு. எப்படி ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும், அந்த விடாமுயற்சி, அந்த ஹார்ட் works like practice makes a man perfect. அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக பண்ணணும். அதே தான். இப்படி இவ்வளோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவே மாறிட்டீங்க. அதெல்லாம் எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லி இல்லை, இப்போ ஒரு இப்போ திருக்குறள் இருக்குது, அந்த திருக்குறள் வருமா அப்படிதான் பொதுவாக யதார்த்தத்தை பேசுவோமே. இந்த திருக்குறள் வந்துருச்சுன்னா நம்ம பாஸை ஃபெயில் ஆயிடுவோமே, 2 மார்க் போயிருமே அப்படின்னு தாண்டி அந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொருள் எடுத்து, இதுதான் ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதற்கும் வந்து நம்ம ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் நம்ம அதில் வந்து ஸ்டிக் ஆகி நின்றக்கூடாது, வி ஹேவ் டு மூவ் ஆன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குறீங்கல்ல, அதுதான் எப்படி அந்த ஒரு பக்குவம் ரொம்ப மெச்சூராக இருக்கீங்களா எப்படி அதுன்னு கேட்குறேன். அதாவது டீச்சர் சொல்லுவாங்க, திருக்குறள் வந்து எப்போ எங்கள் லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், அது எப்படி வாழணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிக்கிறாரு எப்பயும். அதே அந்த திருக்குறள்லாம் ஒரு திருக்குறளுக்கும் ஒரு மீனிங் இருக்கும், அந்த டீப் வேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் மிஸ் நல்லா சொல்லி கொடுத்துட்டு அந்த மீனிங்கை கேதர் பண்ணேன். அப்புறமா அந்த வேர்டு ஈஸியாக மைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் நேட்டிவ்க்கு போயிருக்கீங்களா, மீன் உங்கள் ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்களா? இப்போ ரீசன் எப்போ போனீங்க நீங்கள்? இப்போ வந்து கடைசியாக கல்யாணத்தில் தான் போனேன். நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற அந்த கல்யாணம் எப்போ வச்சாங்க, என் மாமா கல்யாணத்துக்கு தான் போனது. அதாவது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்க. இப்போ அம்மா சொல்லி கேட்டிருப்பீங்க, அம்மாவோட உட்காந்து நிறைய பேசுகிறப்போ ஊரை பற்றியெல்லாம் பேசுவீங்க. அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம் இருக்கிறதா பார்க்குறீங்க? அங்கேயும் இங்கேயும் ரொம்ப தான் வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் அங்கே வந்து லிட்ரேச்சர் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதில் ஹை லிட்ரேச்சர் ரேட் இருக்குது, ரொம்ப மாடல் ஆகிடுச்சு இப்போலாம். அதெல்லாம் ஜஸ்ட் லைக் சிஜி கிளாஸஸ்லாம் வைக்கிறாங்க, கரியர் கைடன்ஸ். இட் மீன்ஸ் நீ 10th முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன படிக்கணும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது உங்ககிட்ட. முடிச்ச உடனே உனக்கு தெரியணும் நீ என்ன எடுக்க போகிற குரூப். அது கைட் பண்ணுறாங்களா ஸ்கூலில்? டீச்சர்ஸ் ஃபுல்லாக கைட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரைடே அந்த கரியர் கைடன்ஸ் கிளாஸஸ்லாம் வைப்பாங்க. இந்த குரூப் எடுத்தால் என்னென்ன வேலைக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக மதிய உணவு திட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு ஸ்கீம். அது இந்த ஸ்கீமை வந்து பார்த்து தான் நிறைய ஸ்டேட்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. உங்க லைஃப்ல அது எப்படி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? என் லைஃப்ல அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பிகாஸ் சில சமயத்துல காலைல நான் சாப்பிட்டு போகல அப்படின்னா மதியம் வந்து எனக்கு அந்த மிட் டே மீல் ஸ்கீம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. அது அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த சத்துணவு. அதை தாண்டி ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஸ்கூல் போறதுக்குன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சாதான் ஸ்கூலுக்கு போவோம்ல.
நானா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முன்னாடி ஐயோ திங்கக்கிழமை ஸ்கூல் வருது, திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. உங்களுக்கு அது எப்படி ஸ்கூல் போகிறதுன்றது? ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. பிகாஸ் மிஸ்ஸு ஒவ்வொரு நாளும் ஒன்று புதுசாக கற்றுக்கிறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். புதுசாக ஒரு வேர்டுக்கு மீனிங் ஆச்சு அதில் வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகிறது. டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. சொல்லுவேன். ஸ்கூல் ஆப்சென்ட் கிடையாது. அப்படியா? ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் இல்லை சார், சும்மா ஒரே ஒரு हिंदी बोलो कोई बात नहीं. பாப்பா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த இவர் பேர் எத்தனை பேர் தேடி வரோம், பேசுகிறோம், அவங்க எவ்வளோ மெச்சூராக பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவே இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி வந்திருக்கு. எப்படி இதை அவங்ககிட்ட சொல்லி வாங்க? समझ आ गए. अच्छा मार्क ले दिया. मैडम आता, सब रिपोर्टर लोग आता, क्वेश्चन लागता है, इतना छोटा वॉइस में इतना मैच्योर्ड बात कर दिया. बहुत अच्छा लगा था, हाँ बच्ची अच्छा की है, प्राउड फील है. प्राउड. நீங்கள் தமிழ் கற்றுக்கலையா? बताओ क्या कहे ना. கொஞ்சம் தெரியுமா? கொஞ்சம் ஏதாச்சும் பேசுவீங்களா? கொஞ்சம் थोड़ा புரியும், நீங்க சொல்றது புரியும். ஆல இது ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. ஓகே. சாரோட ஒர்க் எல்லாம் என்ன பண்றாரு சார்? வெல்டிங் வேலை சார். ஓகே. ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல தான் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான். பட் அது எப்படி இருந்தாலும் அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, 3 குழந்தைங்களும் இப்படியும் படிச்சிடணும். பாப்பா அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு எய்ம் இருக்குது, டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைங்களும் 3 குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா சார். இது இந்த ஒரு இது எப்படி நீங்கள் அதை கேரி பண்ணுறீங்க? I don't know how, but I believe the gods. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? +2 சார். பட் இவ்வளோ ஆங்கிலம் இவ்வளோமே வருது. வருது சார், லிட்டில் பிட் வரும். ஆமா. எப்படி அது கற்றுக்கிறது? எப்படி அது சார் இங்கிலீஷ் மீடியம் நானும் படிச்சிருக்கேன் சார், வெஸ்ட் பெங்கால்ல. ஓகே. ஆமா சார். ஓகே. நீங்கள் உங்கள் ஊருக்கு இப்போ எகைன் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஊருக்கு போகணும். கண்டிப்பா கண்டிப்பா ஊருக்கு போகணும். ஆமா சார். பசங்க கிராஜுவேட் ஆகி நல்லா என்ன சொல்றது சார், நல்லா இது ஆயிட்டுட்டு ஊருக்கு தான் கண்டிப்பா போகணும். ஆமா ஆமா. ஃபியூச்சர் நம்மளுக்கு தெரியல சார், பசங்க என்ன பண்ண போறாங்க, ஃபியூச்சர் இங்கே செட்டில்னா இங்கே, இல்லைன்னா இன்கேஸ் நீங்கள் பீகார்லேயே இருந்திருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. 3 பாப்பாங்களும் அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து உதவி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் எங்கே கம்பேர் பண்ணல, இதோட அது பெஸ்ட்டா அதோட இது பெஸ்ட்டான்றது கம்பேர் பண்ணல. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல. இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் 500 மீட்டர் இருக்குது, மதியானம் நம்ம சமைக்கல அப்படின்னாலும் பாப்பா ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அது அங்கே இருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்குமா நான் கேட்குறேன். அங்கே அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு சார். ஃபெசிலிட்டி இல்லை சொல்லல. லாங் இது டிராவல் வரும் சார் ஸ்கூலுக்கு. ஆமா ஆமா. இப்போ இது யூனிவர்சிட்டி போகணுன்னா ரொம்ப லாங் இருக்கு. நீங்க படிக்கிறப்ப உங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் தூரமா பக்கமா? இப்போ நான் வெஸ்ட் பெங்கால்ல படிச்சிருக்கேன் சார். நான் கூட பஸ் டிராவல் தான் பண்ணி படிச்சிருக்கேன் சார். அத கூட சென்னை மாதிரி தானே இருக்கு சார். ஒரு யூனிவர்சிட்டி இருக்குல்ல சார், வெஸ்ட் பெங்கால், மும்பை, தில்லி, சென்னை, அந்த மாதிரி சார் வெஸ்ட் பெங்கால் இருக்கு சார். எனக்கு பிரச்சனை வரல சார். இப்போ சப்போஸ் நான் பீகார்ல போனேன், இப்போ எஜுகேட்டருக்கு போனேன்னா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆமா சார். இப்போதைக்கு எனக்கு சென்னை தான் பெஸ்ட். சென்னை தான் பெஸ்ட். சென்னையில் என்ன உங்களுக்கு பிடிச்சது? சென்னையில் சுற்றி பார்க்குற இடம்? ஆமா சார், பீச் இருக்கு, திருப்பதி இருக்கு சார், ராமேஸ்வரம் இருக்கு, எல்லாமே சார். எல்லா இடத்துக்கும் இல்ல சார், நைபர்ஸ்ல இல்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க சார். ஆமா சார். கொரோனா டைம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது சார், எனக்கு கஷ்டமா தெரியல. ஆமா, அந்த அளவுக்கு எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்தோடையும் எல்லாரும் உங்ககிட்ட பழகுறது? ஆமா ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். இப்போ ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க. இன்னும் எப்படியும் அவங்களெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நோக்கி சேர்த்துடணுன்ற ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. ஆமா சார். ஆமா, கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் சார். ஊர்ல நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு சார், அதை வித்துட்டு கூட நான் அதை படிக்க வைக்கணும்னா நான் வைக்கிறேன். ஆமா சார். உங்களுக்குள்ளேயே சின்ன வயசுல இருந்துச்சா நம்ம தான் ஒரு 12th வரை நிறுத்திட்டோம், அடுத்து குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு? ஆமா சார், கரெக்ட் சார். எங்க பசங்க படிக்கணும் அதை நினைச்சிட்டு நம்ம பாப்பாவே படிக்க வைக்கிறோம். நம்ம தான் படிக்கணும் சார், நம்ம தான் சரியா படிக்கல. இப்போ 300 ரூபாய்க்கு வேலை செய்யறோம் இல்ல சார். எங்க பசங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது, அதனால நம்ம பாப்பாக்கே படிக்க வைக்கணும். அதை நினைச்சிட்டு நம்ம அதை செய்யறோம் சார். ஆமா, அதே மாதிரி பாப்பா கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, படிக்கிறாங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்களா, அந்த அளவுக்கு வராங்க. இப்போது ஸ்டார்ட் பண்றாங்க அச்சீவ்மெண்ட்.
ஆமாம் சார். இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஆமாம் சார். வீட்டில் வந்து அவங்கள படிக்கிறதுக்கான இந்த ஸ்பேஸ் வந்து எப்பயுமே இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில வீட்டிலலாம் முடிச்சு கொடுத்தோன்னே வீட்டில் பாத்திரம் விளக்கலவு, சமையல் பண்ணு அப்படின்னு பெண்களை ஒரு மாதிரி நிர்பந்திப்பாங்க, ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து நிறுத்த பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட அம்மா நீங்கள்? சார் நானும் இப்போ சார் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது சார். நானும் கூட ஜாப்க்கு தான் போகிறேன் சார். எங்கள் பாப்பா தான் எல்லாம் 2 மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஆமாம், எங்கள் பாப்பா பசங்கள் தான் சார் வீடு வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு அதை தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்களும் இங்கே தான் படிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். உங்களுக்கு எப்படி தமிழ் மொழி பிடிக்குமா? எப்படி அது? சார் நானும் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு நெய்பர்ஸ் சில பேர் எல்லாருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் எப்படி கற்றுக்கினேன் ஐ மீன் ஸ்கூல்ஸ் இருக்க டீச்சர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாமே டீச்சர்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இங்கே ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்? இங்கே இருக்க ஸ்கூல்ஸோட என்ன ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறீங்க? இங்கே ப்ளஸ் பாயிண்ட் சார், கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது சார். இங்கே ஐ மீன் எல்லா ஐ மீன் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஐ மீன் ஜியா சொன்ன மாதிரி உணவு திட்டம், ஐ மீன் சத்துர உணவு திட்டம் எல்லாமே ஐ மீன் ஸோ ஹெல்ப்ஃபுல் சார். இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலை விட ஐ மீன் கம்பேர் பண்ணாலும் இது கிடையாது, ஐ மீன் கம்மி கிடையாது. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலும் ரொம்ப பெரிய ஸ்கூல் சார். அங்கே படித்த பசங்களும் ரொம்ப ஐ மீன் இன்ஜினியரிங், டாக்டர் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கம்பேரிசனே கிடையாது. முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி பெரிய இதுவாக ஆகலாம். ஜியா ஃபஸ்ட்டு அவளோட ஜியா மாதிரி பசங்களும் பெரிய ஆளாக ஆகலாம். ஐ மீன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கம்பேரிசனே கிடையாது சார். ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரி. இப்போ நான் அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இப்போ நீங்கள் இன்னொரு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏதாவது ஒரு பார்வைகள் மாறும்ல, என்னதான் இருந்தாலும் உன்னோட இது வேற இல்லை அப்படின்ற அந்த இது இருக்கும்ல, அது மாதிரி தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் அந்த இது பார்க்குறாங்களா? இல்லை நீங்கள் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர்ன்றது எப்படி உடைச்சிங்க? இல்லை சார், கம்பேரிசன்ஸ்லாம் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப. ஐ மீன் இல்லை நீ வேறு ஸ்டேட் அப்படிலாம் பார்க்கல சார். என்னோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீயும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே ஐ மீன் கம்பேரிசன் வச்சு பார்க்கல, எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க சார். உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்ப விட பெட்டராக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. இதை தாண்டி இன்னும் இதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணால் இன்னும் பெண் குழந்தைகளுக்கு இன்னும் உதவும், இன்னும் ஸ்கூல் பசங்க குறிப்பாக கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க, இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது, ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கா கவர்மெண்ட்? உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இதோட இன்னும் கூடுதலாக இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் எதிர்பார்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருக்குது? எனக்கு வந்து டாக்டர் ஆகிறதுக்கு தான் ஆசை. ஃபஸ்ட்டு பயோமேத்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நீட் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். இவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ஏதோ யாராவது பேசுனாங்களா? ஏதோ பெரிய இடத்துல இருந்து யாராச்சும் பேசுனாங்களா? அப்படிலாம் யாருமே பேசல இன்னும். பட் இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறேன், எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் நினச்ச மார்க் வரல, அதுவும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அடுத்த வாட்டி 12th இதோட அதிகமாக மார்க் எடுக்கணும், அந்த ஒரு ஆட்டிடியூடாக இருக்குது. இப்போ இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் எல்லா ஃபேஸ்லையும் ஹாப்பி, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட மார்க் ரொம்ப முக்கியம். நம்ம மற்ற யாரோட மார்க்கும் குறைச்சி மதிப்பு இல்லை. மார்க்கை வச்சு ஒருத்தரோட கேரக்டர் நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எனக்கு நான் நினைக்கல இப்படி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தருவேன். அது ஃபஸ்ட்டு எனக்கு. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் தருவேன். பட் 12th கன்ஃபார்ம் இதோடு ரொம்ப ப்ரௌட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மாவுக்கு? தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நல்ல வேலை எனக்கு நான் இந்த ஸ்கூலில் வந்தேன், தமிழ்நாட்டில் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரௌட் மூமெண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தர வச்சேன் நான். இல்லாட்டி அங்கே இருந்தேன்னா பை சான்ஸ் இப்படி நடந்துன்னு இருக்காது. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச ஹீரோ உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லையா? தமிழ் மூவியெல்லாம் பார்க்க மாட்டீங்க? தமிழ் மூவியில் பார்க்க மாட்டோம், ஒன்லி ஹிந்தி மூவி. ஓகே, உங்களுக்குமா? நீங்களும் எல்லாம் தமிழ் தமிழ் பார்ப்போம். உங்களுக்கு தமிழ்ல எந்த ஹீரோட மூவிஸ் பார்த்துருக்கீங்க அப்ப ஏதாச்சும்? ரஜினிகாந்த் சார் பாருங்க சார், பாருங்க பாருங்க. எவ்வளவு கேள்வி கேட்டாரு, இப்போதான் சொல்றாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? पवन कल्याण. தமிழ்நாட்டுல தமிழ் ஹீரோ में विजय सूर्या. விஜய், சூர்யா. ஓகே, நீங்க உங்க பொண்ணுக்கு இறுதியா இவ்வளவு மார்க் எடுத்த நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லிருங்க அவங்க கிட்ட. தேங்க்யூ, இட்ஸ் ஆல். தேங்க்யூ ஜியா ஃபார் ப்ரவுட் மீ. இதோட நல்லா பண்ணோம், ஓகேவா? ஆமா, நீங்க இப்பயாச்சும் ஒரு வார்த்தை பேசிருங்க சார். कुछ बोलो यार, सर बोलते हैं हिंदी को कर, हिंदी में बोलो, हिंदी में बोलो. इससे भी अच्छा करो और बढ़िया. ऑल द बेस्ट. என்ன சொல்றாரு அவரு? இது ஒரே இன்னும் நல்லா செய், ஆல் தி பெஸ்ட். ஓகே, நீங்க என்ன? நான் சார்
கீப் இட் அப் இதை விட இன்னும் நல்லா பண்ணணும். 12th எல்லாம் இன்னும் ஐ மீன் சிஎம் வர மாதிரி பண்ணணும். இதை விட அதிகமாக பண்ணணும். அதை சார் சொல்லணும். நம்ம வந்து ஜியா குமாரியை பேட்டி எடுக்க வந்த சமயத்தில் வந்து அவங்களோட பிரின்சிபால் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து வாங்கியிருக்கக்கூடிய மார்க்குக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசலாம், இது மாதிரியான ஸ்டூடெண்ட்டாக வந்து ஸ்கூல்லலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். வணக்கம் சார். அதாவது வாழ்த்துக்கள். உங்கள் ஸ்கூலுக்கான ஒரு அங்கீகாரமாக வந்து ஜியா குமாரி இருந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க, இந்த உணர்வு எப்படி இருக்குது? அது ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் சார். அதாவது எங்கள் பள்ளிக்கு கிடைத்த ஒரு பெருமை, பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை, அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அந்த குழந்தைகளும் இவளை பார்த்துட்டு நாமளும் நல்லா இதே மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விதத்தில் அது இருக்கும். அவளுடைய சிஸ்டரும் அப்கமிங்கில் இருக்கா, அக்காவை விட கூடுதலாக படிக்கணுன்ற எண்ணத்தை இது அவளுக்கும் தோற்றுவிக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இன்னும் நிறைய மார்க் எடுப்பாங்க, நிறைய வரணும். அப்புறம் எனக்கு ஒரு இது என்கிட்ட ஒரு முறை கேட்ட தெரியுமா, மாடல் ஸ்கூலில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ ஆசைப்படுறியா? படுறேன். கண்டிப்பாவா? சரி, அதுக்கு நான் வந்து எங்கள் முதன்மை கல்வி அலுவலர் எல்லார்ட்டையும் பேசி அதுக்கு உன்னை வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன். அவளுடைய மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்குற அந்த பழக்கம் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். அவர்கிட்ட என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மைலிங்காகவே இருப்பாள். அவள் பாட்டு வருவா போவா, நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவா எல்லாருக்கிட்டையுமே. இவள் வந்து ஒரு பிள்ளைகிட்ட வந்து சண்டை போட்டா கொண்டா அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு பொண்ணு. போட்டி படிப்பாள். அதாவது இவளும் இன்னொருத்தையும் போட்டி, அந்த போர்டில் யாரோட பேர் வருது, என் பேர் தான் வரணும் அப்படின்னு இவளும் ஆகணும். ஆனால் கடைசியில் 2 பேரும் ஒரே டோட்டல் எடுத்திருக்காளுங்க 2 பேருமே. பட் ஆனால் தமிழில் 93, தமிழில் வந்து 93. இவ எடுத்தது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பேசும்போதே அவகிட்ட உங்களுக்கு தெரியும், மழையாக கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் அந்த திருத்தமாக ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி குட். அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எழுதி படிக்கிறது, டீச்சர்ஸ் கிட்ட போய் டவுட் கேட்கறது, அவங்க கிளாரிஃபை பண்ணுறது, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறது. அது வந்து இவர்கிட்ட நான் வந்து பார்த்த விஷயம். இவங்க அக்கா ஆகட்டும், இவ ஆகட்டும், இவ தங்க ரொம்ப பணிவான குழந்தை. ஒரு தலைமை ஆசிரியராக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்படி ஒரு பெரிய அதிகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கும் சரி எல்லாருக்கும். ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட். அதாவது ப்ரௌட் மதர் சொல்கிற மாதிரி ப்ரௌட் ஹெச்எம், ப்ரௌட் ஹெட் மிஸ்ட்ரஸ். பட் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும், அவங்க வேலை செஞ்சாலும் பொண்ணை படிக்க வைக்கணும்னு சொல்லி படிச்சிருக்காங்க. அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. கட்டாயம் சார். அவள் போட்டுட்டு வர செப்பல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷூ தான் போட்டு வருவாள். நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம கொடுத்த ஷூவை தான் போட்டுட்டு வருவான். அந்த குழந்தை சத்துணவு சாப்பிடுவான். சத்துணவு சாப்பிட்டுட்டு போய் உட்காந்து படிப்பான். மதிய உணவுன்றது ஒரு முக்கியமான சார். எங்கள் ஸ்கூல் மதிய உணவை பற்றி இவங்களே கேட்கலாம். ரொம்ப வெரி வெரி டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த அம்மாவும் நல்ல ஒரு இதுவாக போடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம், கேளுங்க, அவங்களே கேளுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கே கொடுப்போம். பக்கத்துலேயே நிற்பேன். சத்துணவு போடும்போது கேளுங்க, குழந்தைங்களுக்கு பக்கத்துலேயே நிற்பேன், நானே நிற்பேன். அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா அதாவது சார், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனுடைய ஒரு விளைவு என்னன்றதை இவ்வளோ வச்சு தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் ஹெட் மாஸ்டர்? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் ஸ்கூலுக்கான ஒரு அங்கீகாரம் பார்க்கலாம். இது சார், எங்கள் ஸ்கூலுக்கான மிகப்பெரிய அங்கீகாரம். இதை வச்சு எங்கள் ஸ்கூலுக்கு நிறைய குழந்தைங்க வந்து சேரணும். அதை தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்னா இப்படின்ற அந்த ஸ்டிக்மா அதாவது உடையணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலினுடைய எல்லா வசதியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் லெவலில் இருக்கும் சார். இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. வேற லாங்குவேஜ் தாய்மொழியாக கொண்டு இருந்தாலும் கூட தமிழில் இவ்வளோ பெரிய மார்க் வாங்கினது உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, சொல்லிடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எதான் சொல்ல வரேன், பிகாஸ் நான் வேறு மதர் டங் வேறு ஸ்டேட்லேருந்து வந்துக்கிறேன். அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் கிடையாது. இன்னொரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா எனக்கு வருது. அது நான் எனக்கு 4 லாங்குவேஜஸ் தெரியும். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது அது ஒரு தப்பு கிடையாது. எப்போ வேணால், யார் வேணால், எது வேணால் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். அதே மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச தமிழில் பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கும்ல, தமிழில் பிடிச்ச ஏதோ ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் சொல்லுங்களேன். ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்கும்ல, அது இது தமிழ் ஏதாச்சும் ஒரு சம்திங் லைக் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதே மாதிரி நானும் நினைக்கிறேன், நான் என் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னே இருப்பேன். ஒரு நாளாச்சும் நான் பர்ஃபெக்ட் ஆகுவேன். அதை எல்லா லாங்குவேஜில் பேச சொல்லுங்களேன். लैंग्वेज मीन्स परिश्रम करते रहो, आप வந்து एक दिन सफल होंगे. इट्स हिंदी. भोजपुरी में வந்து तू परिश्रम करो, हम வந்து ते सफल हो जाए एक दिन. या முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி இன்மை புகுத்தி விடும். இட்ஸ் திருக்குறள். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்கள் பொண்ணுங்களை படிக்க வைக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. குறிப்பாக சாருக்கு வந்து பேசலை அப்படின்னாலும் கூட அவருடைய பங்கு உழைப்புன்றது ரொம்ப அபரிதமானது. அவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச் சார்.